ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் கேங்கில் நாங்கள் எக் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த சைட் பார்க்கலாம் நீங்கள் எல்லோரும் என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த பக்கம் காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் இந்த பக்கம் அவன் தண்ணி காய வச்சுட்டு இருக்கிறான் அரிசி போடுறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அரிசி கழுவிட்டு இருக்காங்க. இப்போது கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணிக்கு அரிசி போட்டுட்டு இருக்கோம். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அந்த சூடான பாத்திரத்தில் வச்சுருந்த உதிரியாக இருக்காது சொல்லிட்டு தட்டுக்கு மாற்றிட்டு இருக்கிறோம். ரெண்டு பிளேட்டுக்கு மாற்றி போட்டுட்டு இருக்கோம். இந்த பக்கம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அது நீங்கள் பார்க்கல. இப்போது இப்போ எக் ரைஸ் பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுக்கு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கு முட்டை உடைச்சி போட்டுட்டு இருக்கோம். இப்போ முட்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மொத்தமாக போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் இப்போது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரைஸை ஆட் பண்ணுறோம். ரைஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ரைஸை. இப்போது அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டுக்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற ரைஸை இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக் ரைஸ் ரெடி. வெஜிடேபிள் கட்லெட் பண்ண போகிறோம். அதுக்கு மீதி இருந்த வெஜிடபிள் போட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், சால்ட், சில்லி பவுடர், எக் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சூடான வெஜிடபிள் கட்லெட் ரெடி. எக் ரைஸும் வெஜிடபிள் கட்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. அதை இப்போ எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் கேங்கில் 6 மெம்பர்ஸ் இருந்தோம். 6 மெம்பர்ஸுக்கும் அதிகமாகவே நாங்கள் சமைச்சது இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இதே மாதிரி வீடியோஸ்க்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுட் கேங்.